Hello all, welcome back to our YouTube channel. So last video நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா வெக்டர் மல்டிப்ளிகேஷனில் டாட் ப்ராடக்ட் பார்த்துருந்தோம். ஸோ டாட் ப்ராடக்ட் நம்ம ஸ்கேலர் ப்ராடக்ட்னு சொல்லியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், ஜஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெக்டர் மல்டிப்ளிகேஷனில் நம்ம கிராஸ் ப்ராடக்ட், சரியா? அப்போ இந்த கிராஸ் ப்ராடக்ட்டை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது நம்ம வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ கிராஸ் ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டூ வெக்டர்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ டூ வெக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணோன்னா வர்ற ரிசல்ட் வந்து இன்னொரு வெக்டராக கிடைக்கும். அதனால தான் நம்ம வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம இது நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இந்த வெக்டர் ப்ராடக்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இந்த கிராஸ் ப்ராடக்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸில் நிறைய ஏரியாவில் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள், ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஜென்ரலாக சொல்லலாம், சரியா? ஒன்று வந்துட்டு டார்க். ஸோ டார்க் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஸோ ஆர் கிராஸ் எஃப் அப்படின்னு படிச்சிருப்போம். பின்னாடி நம்ம டீட்டெயிலாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஏரியா. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு ரெக்டாங்குலர் இருக்குது அப்படின்னா அதோட ஏரியாவில் நம்ம எது யூஸ் பண்ணி ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஏரியான்றது ஒரு வெக்டர், கரெக்டாக? ஸோ அந்த ஏரியா எந்த டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ இப்போ ரெக்டாங்கிள் எடுத்துக்கணும்னா லென்த் வெக்டார், பிரெத் வெக்டார் இருக்கும். அந்த லென்த் வெக்டாரையும் பிரெத் வெக்டாரையும் நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம்னா நமக்கு அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கிடைக்கும், கரெக்டாக? அதுக்கப்புறம் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் படிச்சிருப்பீங்க, L = R × P. அப்போ ரேடியஸ் வெக்டார் கிராஸ் அந்த ரேடியல் வெக்டார் கிராஸ் அந்த மொமெண்டம், அந்த வெக்டரை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆங்குலர் மொமெண்டம் கிடைக்கும். நீங்கள் படிச்சிருப்பீங்க MRV அப்படின்னு சொல்லி படிச்சுருந்துருப்பீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். இதெல்லாம் நம்ம பின்னாடி கவர் பண்ணிகிட்டே வரலாம். அப்போ ஜென்ரலாக நம்ம கிராஸ் ப்ராடக்ட் என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளி டூ வெக்டர்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். வர ஆன்சர் வந்துட்டு ஒரு வெக்டராக கிடைக்க போகுது. ஸோ இதை நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த மேத்தமெட்டிக்கலாக இது எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொன்றா சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம், ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இது ஃபிசிக்கலாக வந்து என்ன மேத்தமெட்டிக்கல் நம்ம இது ரூல்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணணும், சரியா? அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு வாட்டர் பாட்டில், அதை நம்ம ஈஸியாக நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், க்ளோஸ் பண்ண போகிறோம், கரெக்டாக? ஸோ இந்த டயக்ராம் நல்லா பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இப்போ எங்கள் கையில் வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணணும் அண்ட் க்ளோஸ் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டிலோட கேப் வந்து மேலே ரைஸ் ஆகும், கரெக்டாக? இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டிலோட மூடி என்ன ஆகும், கீழே லோவர் ஆகும், கரெக்டாக? கீழே போகும். ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டார்க் வந்து அப்ளை பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ டார்க் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம், ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுப்போம், கரெக்டாக? ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம் இந்த ரேடியல் வெக்டாருக்கு ஈக்குவலாக. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இதான் அந்த வாட்டர் பாட்டில்லாம் ஃபஸ்ட் நம்ம ஃபிங்கர் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் நம்ம ஃபிங்கரை ஃபஸ்ட் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுவோம், கரெக்டாக? இது நம்ம இதெல்லாமே ஒவ்வொரு டேரக்ஷன் சொல்ல முடியும். இது வந்து நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் ஐ கேப்னு சொல்லலாம், இந்த டேரக்ஷன் நம்ம ஜே கேப்னு சொல்லலாம், புரிஞ்சா? ஐ கேப் ஜே கேப்னு சொல்லலாம். ஸோ இந்த மேலே போச்சுன்னா கே கேப்னு சொல்லலாம், கீழே போச்சுன்னா -k கேப்னு சொல்லலாம், கரெக்டாக? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து ஃபிங்கரை இப்படி பிளேஸ் பண்ணிக்கிறேன், கரெக்டாக? ஸோ இது வந்து ஐ கேப் டைரக்ஷன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஐ கேப் டைரக்ஷனில் ஃபிங்கரை பிளேஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டுவோர்ட்ஸ் ஜே கேப், புரிஞ்சா? ஸோ டுவோர்ட்ஸ் ஜே கேப்ன்றது இந்த பக்கம், புரியுதா? பேக் சைட். ஸோ தான் டுவோர்ட்ஸ் ஜே கேப்னு சொல்லலாம். நான் ஐ கேப்பில் ஃபிங்கரை பிளேஸ் பண்ணிவிட்டு டுவோர்ட்ஸ் ஜே கேப் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரொட்டேட் பண்ணுறேன், புரிஞ்சா? ஸோ ஐ கேப் டுவோர்ட்ஸ் ஜே கேப் கிராஸ் பண்ண என்ன ஆகுது, வாட்டர் பாட்டில் வந்து ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு மேலே ரைஸ் ஆகும், கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணால் என்ன பண்ணலாம், சிம்பிள். அதே ஐ கேப் டைரக்ஷனில் ஃபிங்கரை பிளேஸ் பண்ணிவிட்டு டுவோர்ட்ஸ் இந்த பக்கம், புரிஞ்சா? ஆன்டி கிளாக் வைஸில் என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ண என்ன ஆகும், ஸோ வாட்டர் பாட்டில் கேப் வந்து என்ன ஆகும், க்ளோஸ் ஆகும், புரியுதா? ஸோ 2 ப்ராசஸ் தான். ஐ கேப்பில் ஃபிங்கர் பிளேஸ் பண்ணிட்டு ஜே கேப்பில் ரொட்டேட் பண்ணோன்னா ஓப்பன் ஆகும். ஐ கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு -j கேப்பில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் பாட்டில் வந்து என்ன ஆகும், க்ளோஸ் ஆகும், புரிஞ்சா? இந்த சேம் ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொஞ்சம் டயக்ராமில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட வாட்டர் பாட்டிலோட கேப் எடுத்திருக்கோம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஐ கேப் இருக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஐ கேப் டைரக்ஷனில் ஃபிங்கரை பிளேஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஐ கேப் டைரக்ஷனில் ஃபிங்கரை பிளேஸ் பண்ணிவிட்டு டுவோர்ட்ஸ் ஜே கேப் வந்து என்ன பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணணும், புரிஞ்சா? டுவோர்ட்ஸ் ஜே கேப் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில் என்ன ஆகும், மேலே ரைஸ் ஆகும். இந்த வாட்டர் பாட்டில் கேப் வந்து மேலே ரைஸ் ஆகும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிள். அப்போ ஐ கேப்பில் பிளேஸ் பண்ணிவிட்டு ஃபிங்கரை பிளேஸ் பண்ணி டுவோர்ட்ஸ் ஜே கேப் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் பாட்டில் வந்து என்ன ஆகும், மேலே கேப் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதே இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐ கேப் டைரக்ஷனில் ஃபிங்கரை பிளேஸ் பண்ணிவிட்டு டுவோர்ட்ஸ் ஜே கேப், புரிஞ்சா? டுவோர்ட்ஸ் ஜே கேப்
கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம்னா என்ன ஆகும், வாட்டர் பாட்டில் கேப் வந்து கீழே வந்து லோவர் ஆகும். புரிஞ்சா? அப்போ சிம்பிளி நமக்கு ரூல்ஸ் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, சிம்பிளி நல்லா கேட்டுக்கோங்க, பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் மட்டும்தான் நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும். ஐ கேப்பில் ப்ளேஸ் பண்ணால் டுவர்ட்ஸ் ஜே கேப்பில் ரொட்டேட் பண்ண முடியும், இல்லை மைனஸ் ஜே கேப்பில் ரொட்டேட் பண்ண முடியும். கரெக்டாக ஐ கேப்லேயே ஃபிங்கரை ப்ளேஸ் பண்ணிட்டு ஐ கேப்லேயே ரொட்டேட் பண்ண முடியாதுல்ல. ஸோ இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், நம்ம ரூல்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரியா? என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஸோ ஐ கேப் கிராஸ் ஐ கேப் வந்து நமக்கு மாற்றி சொல்லலாம். ஐ கேப் கிராஸ் ஜே கேப் என்ன, ஐ கேப்பில் ஃபிங்கர் ப்ளேஸ் பண்ணிட்டு ஜே கேப்பில் ரொட்டேட் பண்ணோன்னா வாட்டர் பாட்டில் கேப் வந்து மேலே ரைஸ் ஆச்சா, மேலே போச்சுன்னா கே கேப். கரெக்டாக ஐ கேப் கிராஸ் ஜே கேப் கே கேப். நெக்ஸ்ட் வந்து என்னது, ஐ கேப் கிராஸ் மைனஸ் ஜே கேப். கரெக்டாக ஐ கேப் கிராஸ் மைனஸ் ஜே கேப்னா என்ன பண்ணோம், நம்ம ஐ கேப்பில் ஃபிங்கரை ப்ளேஸ் பண்ணிட்டு கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம். கரெக்டாக ஸோ ஐ கேப்பில் இந்த மாதிரி ஃபிங்கரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டுவோர்ட்ஸ் இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணோம். அப்போ என்னாச்சு, வாட்டர் பாட்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு. கரெக்டாக ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா, ஐ கேப் கிராஸ் மைனஸ் ஜே கேப் சிம்பிளி மைனஸ் கே கேப். புரிஞ்சா? ஸோ ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஜே கேப் கிராஸ் கே கேப் போட்டோம்னா, ஸோ மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். சரியா? ஜே கேப் கிராஸ் கே கேப் ஈக்குவல் டு ஐ கேப். ஸோ சிம்பிளி கே கேப் கிராஸ் ஐ கேப் என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஜே கேப்னு போட்டுக்கலாம். புரிஞ்சா? அப்போது இது வந்து ஜஸ்ட் நம்ம இது எல்லாமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ், இது மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும். பெர்பெண்டிகுலராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும், இல்லைன்னா கிடையாது. பெர்பெண்டிகுலர் மீன்ஸ் இட்ஸ் அது வந்து 90 டிகிரியாக்குன்னு அவசியம் கிடையாது. சம் ஆங்கிள் இருந்தாலே நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு போக போக புரிய ஆரம்பிக்கும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நம்ம வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரே டைரக்ஷனில் பேரலல் வெக்டார்ஸ் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து தராது. சரியா? என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஜே கேப் ஐ கேப் கிராஸ் ஐ கேப் வந்து 0ன்னு கிடைக்கும், ஜே கேப் கிராஸ் ஜே கேப் வந்து 0ன்னு கிடைக்கும், கே கேப் கிராஸ் கே கேப் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா 0ன்னு கிடைக்கும். விச் மீன்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஐ கேப்லேயே ஃபிங்கரை வச்சுட்டு ஐ கேப்லேயே நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியுமா? முடியாது. ஜே கேப்லேயே ஃபிங்கரை வச்சுட்டு ஜே கேப்ல ரொட்டேட் பண்ண முடியாதா? அப்போ சேம் டைரக்ஷன்லேயே நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து சேம் டைரக்ஷன்லேயே நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ரொட்டேட் பண்ண முடியும். அதான் அதுக்கான ரிசல்ட். புரிஞ்சா? அப்போ மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் இங்கே மேலே எழுதிக்கோன்னா இந்த பாக்ஸில். ஸோ இதெல்லாமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ். கரெக்டாக? ஸோ இதுக்கு மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும் கிராஸ் ப்ராடக்ட்டில். விச் மீன்ஸ் சம் ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்து வராது. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, இது வந்து சேம் டைரக்ஷன் பேரலல் வெக்டார்ஸை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா 0 கிடைக்கும். பெர்பெண்டிகுலர் வெக்டார்ஸை கிராஸ் பண்ண ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சா? ஸோ இதெல்லாம் என்ன சொல்லணுமா, பெர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னமா சொல்லுவோமா, பேரலல் வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். புரிஞ்சா? ஸோ பேரலல் வெக்டார்ஸ் நம்ம கிராஸ் பண்ணோம்னா ஆன்சர் 0, பெர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ் நம்ம கிராஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நார்மலாக தெரிஞ்சது இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கான ஃபார்முலா என்ன, இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், இதை நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதில் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் இந்த ஐடியாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்ணோம்ல, என்னன்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளி ஐ கேப் ஜே கேப் கே கேப் வந்து இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ நம்ம எப்படி பண்ணோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற டிக்ரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஐ கேப் கிராஸ் ஜே கேப். சரியா? நெக்ஸ்ட் ஜே கேப் கிராஸ் கே கேப், அப்புறம் கே கேப் கிராஸ் ஐ கேப். அப்போ நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டர் அப்படின்னா பாசிட்டிவ், டிஸார்டர் அப்படின்னா நெகட்டிவ். ரொம்ப சிம்பிளாக. அப்போ சிம்பிளாக ஐக்கு அப்புறம் தான் ஜே வரும், ஜேக்கு அப்புறம் தான் கே வரும். கரெக்டாக? ஸோ ஐக்கு அப்புறம் தான் ஜே வரும், ஜேக்கு அப்புறம் தான் கே வரும், கேக்கு அப்புறம் தான் ஐ வரும். ஐ மீன் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் சொல்லணும்னா அந்த ரேஞ்சில் தான் வரும். கரெக்டாக? அப்போ ஆர்டராக போச்சுன்னா ஆன்சர் பாசிட்டிவ், டிஸார்டராக போச்சுன்னா நெகட்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ எப்படி அப்படின்னா, ஐ கேப் கிராஸ் ஜே கேப், ஐக்கு அப்புறம் தான் ஜே வரும், ஆர்டரா டிஸார்டரா? அஃப்கோர்ஸ் ஆர்டர் தான். அப்போ ஆன்சர் வந்து பாசிட்டிவ் கே கேப். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு ஜே கேப் கிராஸ் கே கேப், ஜேக்கு அப்புறம் தான் கே வரும், ஆர்டரா டிஸார்டரா? அஃப்கோர்ஸ் ஆர்டர். அப்போ ஆன்சர் என்னது, ஸோ ஐ ஜே போட்டாச்சு, கே போட்டாச்சு, பேலன்ஸ் வந்து ஐ தான் இருக்குது. இப்போ ப்ளஸ் ஐ கேப் அப்படி போட்டுக்கலாம். சரியா? கே கேப் கிராஸ் ஐ கேப்னா ஸோ சிம்பிள் பாசிட்டிவ் ஆர்டர் பாசிட்டிவ் ஜே கேப் அப்படின்னு போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாம், ஜே கேப் கிராஸ் ஐ கேப் அப்படின்னா ஐக்கு அப்புறம் தான் ஜே வரும், ஜேக்கு அப்புறம் ஐ வராது. அப்போ டிஸார்டர்னா மைனஸ், பேலன்ஸ் என்ன இருக்குது, கே கேப். புரிஞ்சுதா? அப்போ கே கேப் கிராஸ் ஜே கேப்னு போடலாம். கே கேப் கிராஸ் ஜே கேப் அப்படின்னா கேக்கு அப்புறம் ஜே வராது, ஜேக்கு அப்புறம் தான் கே வரும். கரெக்டாக? அப்போ டிஸார்டராக இருக்குது. இப்போ மைனஸ் ஐ கேப்னு போடலாம். புரிஞ்சா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அப்போ ரொம்ப சிம்பிள் தான். அப்போ ஐ கேப் கிராஸ் கே கேப் அப்படின்னா ஐ கேப் அப்புறம் ஜே கேப் தான் வரும், கே கேப் வராது, டிஸார்டராக இருக்குது. டிஸார்டராக இருந்துச்சுன்னா மைனஸ் ஜே கேப் அப்படின்னு போடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி
இந்த கிராஸ் ப்ராடக்ட் டைரக்ஷன்ஸை மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு சரியா. ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம 12th நிறைய எலக்ட்ரோமேக்னட்டிசம் படிப்போம், நிறையா சாப்டர் படிப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணும். ஸோ கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதை இதுக்கான பெர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ், இந்த மியூச்சுவல் பேரலல் வெக்டார்ஸ்க்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும், பெர்பெண்டிகுலர் வெக்டாருக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அது நம்ம செக் பண்ணியிருக்கோம். பேரலல் வெக்டார்ஸ்னால் 0 வரும், பெர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ்னால் நமக்கு கண்டிப்பாக ஒரு ஆன்சர் கிடைக்கும், இன்னொரு டைரக்ஷன் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது நம்ம பார்த்துருக்கோம் சரியா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கலாக நம்ம வந்து இதோட ஃபார்முலா என்ன, இது எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஃபிசிக்ஸில் எங்கே யூஸ் பண்ண போகிறோம், அந்த டார்க்கை யூஸ் பண்ணி நம்ம அதை டிஃபைன் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான் சரியா. ஸோ மேத்தமெட்டிக்கலாக நம்ம ஃபார்முலா எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா 2 வெக்டார்ஸ் என்ன பண்ண போகிறோம், கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ இப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் இருக்குது, பி வெக்டார் இருக்குது, ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ சிம்பிள் ஃபஸ்ட் நான் ஃபார்முலா கொடுத்துறேன், அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் சரியா. ஸோ இதை கிராஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்டு sin theta n cap. புரிஞ்சா? விச் மீன்ஸ் இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி sin thetaன்றது அதோட மேக்னிடியூட். கரெக்டாக? அதோட மேக்னிடியூட். இது வந்து என்னது, அதோட டைரக்ஷன். ஸோ விச் மீன்ஸ் விச் கிவ்ஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியுதா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பெர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ்னால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், மியூச்சுவல் பேரலல் வெக்டார்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்காது, 0 அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சரியா. ஸோ அப்போ நம்ம இந்த கிராஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் அந்த வெக்டர்ஸ் ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அந்த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸும் நம்ம டேரெக்டாக ஃபைன் பண்ணலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வெக்டார் நம்ம சால்வ் பண்ண வெக்டாரையும் நம்ம எடுத்துக்கலாம் சரியா. அது மீன்ஸ் நம்ம டாட் அடிஷனை யூஸ் பண்ணி ஆங்கிள் ஃபைன் பண்ணியிருக்கோம், டாட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ஆங்கிள் ஃபைன் பண்ணியிருக்கோம், இப்போ கிராஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ஆங்கிள் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஓவராலாக இந்த 3 மெத்தட்ஸில் வந்துட்டு எதை யூஸ் பண்ணி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ஈஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டாட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆங்கிள் ஃபைன் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஆங்கிள் ஃபைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. கிராஸ் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து 2 வெக்டார்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப். ஸோ இப்படி ஒரு வெக்டார். பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப். புரிஞ்சா? இந்த 2 வெக்டார் எடுத்துக்க போகிறேன். இதை நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். இது நம்ம 2 டிஃப்ரெண்ட் வேஸில் பண்ணலாம். புரிஞ்சா? ஒன்று நம்ம ஆர்கானிக்காக நம்ம ரூல்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று நம்ம டிட்டர்மினன்ட் மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணலாம் சரியா. 2 மெத்தட்ஸ். ஸோ நம்ம பெட்டர் வந்து டிட்டர்மினன்ட் மெத்தட் வச்சு போகிறது நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த பாசிபிலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் டிட்டர்மினன்ட் மெத்தட். நம்ம நார்மலாக ஆர்கானிக் இந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி போனோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு மேபி நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது, ப்ளஸ் மைனஸ். அதனால நம்ம ரெண்டையும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எது பெட்டராக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பர்சனலி நான் என்ன சொல்கிறேன்னா டிட்டர்மினன்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு சரியா. ஓகே, நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி பார்க்கலாம், அடுத்து ஆங்கிள் ஃபைன் பண்ணி பார்க்கலாம் சரியா. ஸோ ரெண்டு கிராஸ் பண்ணி பார்க்கலாமா. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகே, ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ரெண்டையும் எழுதிக்கோங்க. ஸோ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் கிராஸ் மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப். ஓகேவா? சிம்பிள். எப்படி கிராஸ் பண்ணலாம், அப்போ நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்டாக எடுத்து என்ன பண்ணுவோம், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஐ கேப்பையும் என்ன பண்ணுவோம், கிராஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த ஐ கேப்பையும் இந்த ஜே கேப்பையும் கிராஸ் பண்ணுவோம். இந்த ஐ கேப்பையும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ஜே கேப்பையும் இந்த ஐ கேப்பையும் கிராஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஜே கேப்பையும் இந்த ஜே கேப்பையும் கிராஸ் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ் வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஆர்டராக வந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஆன்சர் வரும், டிசைடாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் ஆன்சர் வரும். மியூச்சுவலி பேரலல் வெக்டாராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிசல்ட்டு 0 கொடுக்கும். ஞாபகம் இருக்கா? ஐ கிராஸ் ஜே, ஜே கிராஸ் கே, ஜே கிராஸ் ஐ இதெல்லாம் ஆன்சர் தரும். ஐ கிராஸ் ஐ, ஜே கிராஸ் ஜே, கே கிராஸ் கேலாம் ஆன்சர் வராது, 0 வரும். கரெக்டாக? அது ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சிம்பிள் செக் பண்ணி பார்க்கலாமா. அப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் பண்ண கிடைக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஐ கேப். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஐ கிராஸ் ஐ வந்து என்னது, மியூச்சுவலி parallel vectors. Mutually parallel vectors என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு, 0. புரிஞ்சா? ஸோ ஐ கேப் கிராஸ் மைனஸ் ஐ கேப். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபுல்லாக எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. செகண்ட் வந்து என்னது, ஐ கிராஸ் ஜே கேப். கரெக்டாக? ஐ கேப் கிராஸ் ஜே கேப் செகண்ட் ஒன். தேர்ட் வந்து என்னது, ப்ளஸ் ஜே கேப் கிராஸ் மைனஸ் ஐ கேப். லாஸ்ட் ஒன்று என்னது, ஜே கேப் கிராஸ்
ஜே கேப். புரிஞ்சா? கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தா எது நமக்கு 0 ஆகும், மியூச்சுவலி பேரலல் வெக்டார்ஸ் வந்து 0 ஆகும், பெர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ் ஆன்சர் தரும். அப்போ இல்லை நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே இதில் ஐ கேப் கிராஸ் ஐ கேப் இது வந்து என்ன ஆகிடும், கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். கரெக்டாக? ஏன் 0 ஆயிரும்? மியூச்சுவலி பேரலல் வெக்டார்ஸ். அதேமாதிரி இந்த லாஸ்ட்டாக இருக்குல்ல, இது என்ன ஆகிடும், நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0 தரும், ஏன்னா மியூச்சுவலி பேரலல் வெக்டார்ஸ். அப்போ இந்த செகண்ட் ஒன்று தேர்ட் ஒன்று மட்டும் நம்ம ஆன்சர் கொடுக்கும். அப்போ என்னன்னா ஐ கேப் கிராஸ் ஜே கேப் நமக்கு என்ன கிடைக்கும், சிம்பிளி கே கேப்னு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து என்னது, ஸோ ஆன்சர் ஆர்டராக இருக்குது, பாசிட்டிவ். செகண்ட் ஒன்று பார்த்தோன்னா ஜே கேப் கிராஸ் ஐ கேப். ஜே கேப் கிராஸ் ஐ கேப் வந்து மைனஸ் கே கேப் கொடுக்கும், ஏன்னா டிசார்டராக இருக்குது, மைனஸ் கே கேப். ஆல்ரெடி ஐ கேப்பில் ஒரு மைனஸ் இருக்குது. கரெக்டாக? ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் கே கேப் இன்ட்டு மைனஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், சாரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா, அப்போ சிம்பிளி ப்ளஸ் கே கேப் தான் கிடைக்கும். புரிஞ்சா? ஜே கிராஸ் ஐ வந்து மைனஸ் கே, ஆல்ரெடி ஐயில் வந்து ஒரு மைனஸ் இருக்கா, அது பாசிட்டிவாக மாறிடும். சிம்பிளாக ஆன்சர் வந்து அது 2 இன்ட்டு கே கேப். புரிஞ்சா? அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு நமக்கு, 2 கே கேப்னு கிடைச்சிருக்கு. ஒரு வெக்டார் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அந்த வெக்டாரோட மேக்னிடியூடு வந்து பார்த்தோம்னா 2. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் போட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளி அதை ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுப்போமா, ஆன்சர் வந்து நம்மளுக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சா? ஓகே, இப்போ நம்ம எப்படி கிராஸ் பண்ண ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கிராஸை நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ணோம்னா டிட்டர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். ஸோ அதை நான் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வெக்டார்ஸ் எடுத்துட்டு நம்ம ஆங்கிள் வந்து ஃபைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சேம் வெக்டார் அதையும் நான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நம்ம டிட்டர்மினன்ட் மெத்தடை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏ வெக்டார், ஸோ டிட்டர்மினன்ட் மெத்தட் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருந்திருப்பீங்க, அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். கரெக்டாக? 1 செகண்ட், மாடுலஸ் வேணாம். ஓகே, ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ டிட்டர்மினன்ட் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ சிம்பிளி என்ன பண்ணுவோம், நம்ம ஐ கேப் ஜே கேப் கே கேப். ஸோ இப்போ இந்த ஏ வெக்டாரை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளி இந்த ஏ வெக்டாரை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா, இதில் காம்பனன்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏசெட் கே கேப், பி வெக்டார் ஈக்குவல் டு பிஎக்ஸ் ஐ கேப் by j cap plus bz k cap. புரிஞ்சா? ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நான் வந்து 3 டைமென்ஷனில் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு வெக்டாருக்கு அந்தந்த டைரக்ஷனில் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக? இது வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இது வந்து எக்ஸ் டைரக்ஷனில் அதோட காம்பனன்ட், அதான் ஏஎக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒய் டைரக்ஷனில் அதோட காம்பனன்ட், அதான் ஒய். இது வந்து ஏசெட்டுன்றது வந்து ஜெட் டைரக்ஷனில் அதோட காம்பனன்ட். புரிஞ்சா? ஸோ அப்போ அந்தந்த காம்பனன்ட்ஸ் அது ஜஸ்ட் ஒரு வேல்யூவாக இருக்க போது அந்தந்த டைரக்ஷனில் அதோட காம்பனன்ட் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது நம்ம அங்கே எழுதுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். சரியா? வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி சிம்பிளி சொல்ல போனோம் அப்படின்னா, ஓகே இது இங்கே வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். சிம்பிளி நீங்கள் இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. கரெக்டாக? அப்போ ஏ வெக்டரோட எக்ஸ் ஒய் ஜெட் காம்பனன்ட் தனித்தனியாக போட போகிறோம். அப்போ சிம்பிளி ஏஎக்ஸ் ஏஒய் ஏசெட், இங்கே வந்து என்ன பண்ணுவீங்க, பிஎக்ஸ் பிஒய் பிசெட். சரியா? ஸோ உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா? இதை நம்ம எழுதும்போது இது வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாமே பண்ண ஆரம்பிப்போம். கரெக்டாக? நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளி இந்த ஐ கேப் எடுக்கிறேன்னா இது வந்து பாசிட்டிவ்னு சொல்லுமா. ஐ மீன் இதை எப்படி சால்வ் பண்ணுவோம், நம்ம ஐ கேப் ஸோ பாசிட்டிவில் இருக்கும். இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த காலமையும் 1 செகண்ட் என்ன பண்ணுவோம் நம்ம சிம்பிளி, ஸோ இந்த காலமையும் இந்த ரோவையும் ஹைட் பண்ணிடுவோம். ஐ மீன் இந்த ஐ கேப் எடுக்கிறோன்னா இதையும் ஹைட் பண்ணிடுவோமா. இதையும் ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து இது மட்டும்தான் இருக்கும். இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு இதையும் ஹைட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் போட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக எப்படி பண்ணலாம் நம்ம, அப்போ சிம்பிளி நம்ம என்ன பண்ணுவோம், ஏஒய் இன்ட்டு பிசெட் மைனஸ் போட்டுட்டு பிஒய் இன்ட்டு ஏசெட் இப்படி மல்டிப்ளை பண்ணுவோமா. சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஜே கேப் போவோம். ஸோ ஜே கேப் போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம சிம்பிளி, ஸோ ஜஸ்ட் ஜே கேப் போகிறோம் அப்படின்னா, ஸோ ஜே கேப் எடுத்தோம்னா இதுக்கு நம்ம மைனஸ் போடுவோம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ மைனஸ் ஜே கேப். அப்போ ஜே கேப் எடுத்தால் என்ன பண்ணுவோம், இந்த காலமையும் இந்த ரோவையும் ஹைட் பண்ணிடுவோம். ரைட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், இந்த ஏஎக்ஸ் பிசெட் இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் போட்டுட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ஸோ இதையும் நம்ம ஹைட் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், சிம்பிளி
ஜே கேப் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளி ஏஎக்ஸ் பிஇசட் மைனஸ் பிஎக்ஸ் ஏஇசட் அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சா? நெக்ஸ்ட் காம்பனண்ட் வந்து என்னது, நம்ம கே கேப் எடுப்போமா? ஸோ கே கேப் எடுத்தால் என்ன பண்ணலாம், நம்ம சிம்பிளி இதை எடுத்தோம் அப்படின்னா இதில் என்ன பண்ணுவோம், இந்த காலமையும் இந்த ரோவை ஹைட் பண்ணிடுவோம், இந்த காலமையும் இந்த ரோவையும் ஹைட் பண்ணிடுவோம். இப்போ சிம்பிளி என்ன இருக்கும், இந்த ஏஎக்ஸ் பிஒய்யை மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுட்டு இதையும் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள் தான். அப்போ ப்ளஸ் கே கேப் என்ன பண்ணலாம் நம்ம, ஸோ இதையும் ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏஎக்ஸ் பிஒய் மைனஸ் பிஎக்ஸ் ஏஒய் அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சா? எக்ஸ் பிஒய் மைனஸ் பிஎக்ஸ் ஏஒய். அப்போ இந்த காம்பனண்ட் மல்டிப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா டைமை சேவ் பண்ணும், ஈஸியாக நம்மளால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, நம்ம சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம அந்த பழைய ப்ராப்ளம் எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு தான் செக் பண்ணி பார்க்கலாமா டிட்டர்மினன்ட்டில்? ஸோ பழைய ப்ராப்ளம் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா சிம்பிளி இந்த ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் அப்படின்னு இருந்தோம், பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் அப்படின்னு எடுத்திருந்தோம். கரெக்டாக? ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற ஏஎக்ஸ் வந்து என்னென்னா இந்த 1, அப்படின்னா ஐ கேப்பில் 1 தான் வேல்யூ இருக்குது. இந்த ஏஒய்யோட வேல்யூ வந்து என்னென்னா அதுவும் 1 தான். சரியா? இந்த ஏசெட்டோட வேல்யூ வந்து என்னென்னா 0. சரியா? நெக்ஸ்ட் வந்து என்னது, ஸோ பிஎக்ஸ் வேல்யூ வந்துட்டு -1, பிஒய்யோட வேல்யூ வந்துட்டு 1, பிசெட்டோட வேல்யூ வந்துட்டு 0. சரியா? இது ஏன்னா ஜெட் காம்பனண்ட்டே கிடையாது, அதனால 0 போட்டாச்சு. இது ஃபஸ்ட் டைம்னால உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன், மற்றபடி எல்லாமே சிம்பிள், எங்களால் ஈஸியாக போட முடியும், ரொம்ப சிம்பிள் தான். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு சிம்பிளி ஐ கேப் ஜே கேப் கே கேப். ஸோ சிம்பிளி எக்ஸ் ஒய் ஜெட் காம்பனண்ட்டை ஜஸ்ட் டேரெக்டாக போட்டால் போதும். சரியா? ஸோ 1 1 0, x1 y1 y1 z வந்து 0. சரியா? பி வெக்டார் போட்டோம் அப்படின்னா -1 1 0, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஐ கேப் எடுக்கலாமா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ஐ கேப் எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம சிம்பிளி ஐ கேப் எடுத்தால் இந்த காலமையும் இந்த ரோவையும் ஹைட் பண்ணிடுவோம். ஹைட் பண்ணிட்டோம்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ என்ன ஒரு ஆன்சர், சிம்பிளி 1 - 0 0 0 மைனஸ் ஆஃப் 1 × 0 0. சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து என்னது, ப்ளஸ் மைனஸ், ஸோ ப்ளஸ் நெக்ஸ்ட் மைனஸ் ஜே கேப். கரெக்டாக? மைனஸ் ஜே கேப். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சிம்பிளி இதையும் ஹைட் பண்ணுவோமா, இதையும் ஹைட் பண்ணிவிட்டு ஸோ 1 × 0 மைனஸ் இன்ட்டு -1 × 0. புரிஞ்சுதா? அப்போ என்ன பண்ணுவோம், 1 × 0னா 0, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 × 0 0 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அது கே கேப். ஸோ கே கேப் எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம இதையும் ஹைட் பண்ணுவோம். கரெக்டாக? இதையும் ஹைட் பண்ணிட்டோம்னா 1 × 1 மைனஸ் ஆஃப் -1 × 1. சரியா? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 1 × 1 1 தான். சரியா? இப்போ சிம்பிளி என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஸோ 1 × 1 1 மைனஸ் ஆஃப் -1 × மைனஸ் ஆஃப் -1 × 1 + 1. கரெக்டாக? அப்போ ஆன்சர் சிம்பிள் எவ்வளோ, இது ஃபுல்லாக 0 ஆகிடும், இது ஃபுல்லாக 0 ஆகிடும், இங்கே மட்டும் தான் ஆன்சர் வரும். இப்போ ஆன்சர் 2k கேப் அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சா? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ அதே ரிசல்ட் நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஒரு பெரிய வெக்டார் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த நார்மல் மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு வேலையை முடிச்சு கொடுத்துரும், ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். சரியா? ஓகே, இப்போ எப்படி பண்ண ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிராஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த வெக்டார்ஸோட ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ் வந்து ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச வெக்டார் இருக்குல்ல, ஆல்ரெடி சால்வ் பண்ண வெக்டார், அதை எடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தலாம். சரியா? ஓகே, சேம் இதே வெக்டார் நம்ம எடுத்துக்கலாம். சிம்பிள் தான். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதே வெக்டார் சேம் கால் பண்ணிக்கலாம். ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப், பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப். சரியா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி தெரியும், இதோட ஆங்கிள் பிட்வீன் நம்ம வந்து 90 டிகிரி நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஆங்கிள் தானே ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா கிராஸ் ப்ராடக்ட் அதோட மேக்னிடியூட பேஸ் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். சரியா? எனக்கு டைரக்ஷன் தேவையில்லை, மேக்னிடியூட் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்குவோம், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் என்ன படிச்சிருப்போம் நம்ம, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் சைன் தீட்டா என் கேப்னு படிச்சிருப்போம். புரிஞ்சா? ஸோ எனக்கு வந்து டேரக்ஷனுக்கு வேணாம், எனக்கு மேக்னிடியூட் மட்டும் தான் வேணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து மாடுலஸ் எடுத்துக்கலாம். ஸோ மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் என்ன ஆகிடும், ஸ்கொயர் பண்ணி ரூட் பண்ணுவோம். அப்போ அந்த என் கேப் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆகிடும். கரெக்டாக? அப்போ சிம்பிளி மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் சிம்பிளி சைன் தீட்டா அப்படின்னு தான் கிடைக்க போகுது. இது நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ சிம்பிளி நம்ம டிட்டர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ தான் சால்வ் பண்ணோம், திருப்பி எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சாச்சு இந்த சேம் கொஸ்டினை. என்ன ஆன்சர் கிடைச்சி நமக்கு 2k கேப். 2k கேப் நம்ம என்ன பண்ணோம், மாடுலஸ் ஆஃப் 2k கேப் போட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு, சிம்பிளி
2ன்னு கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம கண்டுபிடிச்சு வச்சாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணால் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிடைக்கும். மாடுலஸ் ஆஃப் வெக்டார்னா நம்ம ஸ்கொயர் பண்ணி ரூட் பண்ணுவோமா? அப்போ அண்டர் ரூட் I cap square plus j cap square, கரெக்டாக? அப்போ 1 + 1 ஈக்குவல் டு ரூட் 2. நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். ஸோ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார்னா அண்டர் ரூட் மைனஸ் I cap ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் j cap ஸ்கொயர் ஒரு ஹோல் ரூட்டில் இருக்குமா? அப்போ பண்ண என்ன கிடைக்குமோ சிம்பிளி அதுக்கு ரூட் 2 தான் கிடைக்கும். ஐ மீன் ரூட் 2 தான் கிடைக்க போகுது. அண்டர் ரூட் 1 + 1 ஜஸ்ட் ரூட் 2. நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சா இப்போ ஆங்கிள் ஃபைன் பண்ண போகிறோம். சரியா? ஆல்ரெடி தெரிஞ்ச ஆங்கிள் தான், நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2 ஈக்குவல் டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 sin θ அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் நம்ம ஜஸ்ட் 2 எழுதிக்கலாம்ல, 2 இன்ட்டு sin θ. ஸோ இது எதுவும் கேன்சல் அவுட் ஆகும். இப்போ சிம்பிளி sin θ ஈக்குவல் டு 1. அப்போ θ ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. சரியா? அப்போ sin θ எந்த ஆங்கிளுக்கு வேல்யூ 1ன்னு கிடைக்கும்? சிம்பிளி 90 டிகிரி. புரிஞ்சா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அவ்வளோதான், சிம்பிள். இதை யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ரொம்ப ஈஸியான கன்வீனியன்ட்டான மெத்தட் வந்து ஆங்கிள் ஃபைன் பண்ணுறதுக்கு எதுவும் கேட்டோம் அப்படின்னா, பர்சனலி எனக்கு வெக்டார் டாட் ப்ராடக்ட் வந்து சிம்பிளாக ஈஸியாக தெரியுது. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் ஒரு வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட். சரியா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பண்ணலாம், எப்படி பண்ணலான்றதுக்காக. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா சிம்பிளி ஸோ ஏ வெக்டார் ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளமை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி புரியலன்னா என்னோடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஏ வெக்டார், நான் 2 வெக்டார் எடுத்துக்கிறேன். ஸோ ஏ வெக்டார் ஈக்குவல் டு லைக் 2i cap ப்ளஸ் j cap. பி வெக்டார் ஈக்குவல் டு 4i cap ப்ளஸ் 2j cap. ஸோ இது என்னோட 2 வெக்டார். யாராவது கெஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்கள். கெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதுக்கு என்ன ஆன்சர் வரும், என்ன ஆங்கிள் வரும் அப்படின்னு. ஜஸ்ட் அந்த காம்பனன்ட்ஸ் அது நீங்கள் கிராஃபை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடுறதுக்கு. ஸோ கெஸ் பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் வருதுன்னு. ரொம்ப சிம்பிள் தான். சரியா? ஓகே, நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதோட ஆங்கிள் ஃபைன் பண்ண போகிறோம். சிம்பிளி மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்டு sin θ. ஆங்கிள் ஃபைன் பண்ண போகிறோமா? இப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடலாமா? a vector cross b vector equal to determinant I cap j cap k cap. So a vector components என்னது 2 1 0. b vector வந்து என்னது components 4 2 0. சிம்பிள். ரூல்ஸ் தெரியும் தானே? என்ன பண்ணுவோம் நம்ம? I cap எடுப்போமா? ஸோ I cap எடுத்தால் என்ன பண்ணுவோம் நம்ம? சிம்பிளி ஸோ இதையும் நான் ஹைட் பண்ணுவோம். இதையும் ஹைட் பண்ணிட்டோன்னா 1 into 0 0 மைனஸ் போட்டு 2 into 0 0. அப்போ கம்ப்ளீட்லி 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் j cap மைனஸ் j cap அப்படின்னா சிம்பிளி என்ன கிடைக்கும்? இதையும் ஹைட் பண்ணுவோமா? இதையும் ஹைட் பண்ணோம்னா 1 into பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 into 0 0. நெக்ஸ்ட்டு 4 மைனஸ் ஆஃப் 4 into 0 அஃப்கோர்ஸ் 0. அப்போ இது என்ன ஆகிடும்? கம்ப்ளீட்டாக இதுவும் 0 ஆகிடும். சரியா? நெக்ஸ்ட் வந்து என்னது? k cap ப்ளஸ் k cap. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த காலமையும் இந்த ரோவையும் ஹைட் பண்ணுவோம். இதை ஹைட் பண்ணிட்டோன்னா 2 into 2 4 2 into 2 4 2 into 2 4 மைனஸ் போட்டுட்டு 4 into 1 4 minus 4 அதுவும் 0. சரியா? 4 minus 4 கிடைக்கும். இப்போ சிம்பிளி மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா சிம்பிளி நமக்கு 0 கிடைக்குது ஆன்சர். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? புரியுதா? சிம்பிளி 0 கிடைக்குது. அப்போ நமக்கு வேலை என்ன சிம்பிளாக முடிஞ்சது. சரியா? ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் என்ன கிடைக்கும்? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் பண்ணி ரூட் பண்ணுவோமா? அப்போ ஸ்கொயர் பண்ணி ரூட் பண்ண கிடைக்கும் நமக்கு அண்டர் ரூட் 2 ஸ்கொயர் 4 + 1 ஈக்குவல் டு ரூட் 5 கிடைக்கும். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் என்ன கிடைக்கும்? மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் வந்து அண்டர் ரூட் 4 ஸ்கொயர் வந்து 16 + 4 ஈக்குவல் டு அண்டர் ரூட் 20 கிடைக்கும். புரிஞ்சா? டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிங்கன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஆல்ரெடி 0 ஆயிடுச்சு. நம்ம வேலை முடிஞ்சது. அப்போ சிம்பிளி 0 ஈக்குவல் டு ரூட் 5 இன்ட்டு ரூட் 20 sin θ. அப்போ இந்த வேல்யூ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த வேல்யூ ஃபுல்லாக இந்த பக்கம் போச்சுன்னா என்ன போகும்? டினாமினேட்டர் போகும். 0/anything 0 தான். கரெக்டாக? அப்போ சிம்பிளி நமக்கு என்ன தான் இருக்க போகுது? சிம்பிளி sin θ ஈக்குவல் டு 0 தான். அப்போ θ ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0. இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0னா சைன் எங்கே 0 ஆகும்? 0 டிகிரியில் 0 ஆகும், 180 டிகிரியில் 0 ஆகும், 360 0 ஆகும். கரெக்டாக? அப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இது 0லையும் 0 ஆகும், 180லையும் 0 ஆகும். இது நமக்கு தெரிஞ்சது தான் 0 டிகிரி. ஜஸ்ட் 0 டிகிரி தான் ஆன்சர் ஆக்சுவலி இந்த வெக்டாருக்கு. ஆனால் இந்த கண்டிஷனுக்கு நம்ம 180யும் போட முடியும். கரெக்டாக? நம்ம பேஸ்ட் ஆன் வெக்டார்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம 0 டிகிரின்னு நம்ம கரெக்டாக போடுறோம். ஸோ இதுதான். அப்போ நம்ம கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா
ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த ஆன்சர் கிடைக்கலாம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரிஞ்சா? நமக்கு ப்ராப்பராக கரெக்டாக வேணும் அப்படின்னா நமக்கு டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். கிராஸ் ப்ராடக்ட்டில் நமக்கு அந்த எங்கெங்கெல்லாம் 0 சான்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வர சான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் நம்ம இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். சரியா? டாட் ப்ராடக்ட்டில் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி டாட் ப்ராடக்ட் பண்ணுறது, எப்படி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ வெக்டர் மல்டிப்ளிகேஷன் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். எப்படி டாட் ப்ராடக்ட் என்ன, கிராஸ் ப்ராடக்ட் என்ன, ஃபிசிக்ஸில் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு முடிச்சிட்டோம். ஸோ ஓகே, இந்த கிராஸ் ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபிசிக்ஸில் எங்கே யூஸ் பண்ணின்னு சொல்லலை. ஸோ நான் என்னன்னு சொல்லி முடிச்சிடறேன். சரியா? ஸோ நம்ம நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த டார்க் அப்படின்ற கான்செப்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா. ஸோ அதில் என்ன ஒரு சின்ன ஐடியா கொடுத்தேன். அப்புறம் ஏரியாவில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துறேன். அப்புறம் டாட் ப்ராடக்ட்டும் கிராஸ் ப்ராடக்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அது நான் என்னன்னு சொல்லிடுறேன். சரியா? அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம முன்னாடி நான் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன். என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா நான் வந்து எல்லோரும் இந்த சீசா கேம் விளாண்டுருப்பீங்க. கரெக்டாக? ஸோ சீசா கேம் விளாண்டுருப்பீங்க. நான் வந்து 3 கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த சீசாவுக்கு. ஸோ இந்த மாதிரி 3 கண்டிஷன்ஸ் வச்சுக்கலாம். சரியா? ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் ஓகே, ஸோ இப்போ இதை நான் இந்த சீசா இருக்குல்ல, இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த பாயிண்ட்டோட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ண போகிறோம். புரிஞ்சா? ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண போகிறோம். நான் 3 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட ரேடியல் வெக்டார் எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம்னா இதான் என்னோட ரேடியல் வெக்டார். புரிஞ்சா? இதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ரேடியல் வெக்டார்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் நான் இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். புரிஞ்சா? இதோட ரேடியல் வெக்டார் எல்லாமே நான் டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது 3 கேஸ்லையும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் கேஸ்லாம் ஒவ்வொரு டேரக்ஷனில் ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நான் ஃபோர்ஸ் வந்து இந்த டேரக்ஷனில் நான் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். புரிஞ்சா? நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, ஃபோர்ஸ் வந்து θ = 0 டிகிரியில் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். செகண்ட் கேஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஐ மீன் 90 டிகிரியில் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். புரிஞ்சா? ஸோ θ = 90 டிகிரியில் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இந்த தேர்ட் கேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ரேண்டமான ஆங்கிளில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ண தேர்ட் கண்டிஷனில். புரிஞ்சா? ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஆங்கிள் θ 0 டிகிரியாக இருக்கும். இங்கே ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் சம் ஆங்கிளில் வந்து நான் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். புரிஞ்சா? ஸோ 3 கேஸ்லையும் நான் வந்து சேம் குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுறேன்னா அப்ளை பண்ணுறேன். சரியா? 3 கேஸ்லையும் நான் வந்து சேம் குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த தேர்ட் கேஸ் இருக்குல்ல, இதான் நம்ம என்ன சொல்லணும்னா ஜென்ரல் கேஸ் அப்படின்னு எடுப்போம். புரிஞ்சா? இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா டார்க்னு சொல்லியிருந்தோம். ஸோ டார்க் என்ன ஃபார்மில் கொடுத்துருந்தோம்னா டவு வெக்டார் = r வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் அப்படின்னு சொல்லியிருப்போம். புரிஞ்சா? இப்போ ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃபோர்ஸ் வெக்டார் இருக்குல்ல, இது நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோர்ஸ் வெக்டாரை நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் வெக்டர் நம்ம ரேண்டமாக எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வெக்டார் இருக்குது, ஒய் காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வெக்டார் இருக்குது. ஸோ ஆங்கிள் பிட்வீன் நம்ம வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஆங்கிள் θன்னு சொல்லியிருக்கோம். புரிஞ்சா? ஐ மீன் இதை இங்கேயே நம்ம ரிசால்வ் பண்ணலாம். இந்த ஃபோர்ஸ் நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் θ அப்படின்னா இந்த ஆங்கிள் நம்ம θன்னு சொல்லலாம். கரெக்டாக? அப்போ மியூச்சுவலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் நம்ம θன்னு சொல்லலாம். அப்போ இந்த ஆங்கிள் θ போடணும் அப்படின்னா இது வந்து எஃப் வெக்டார். அப்போ இது எப்படி எழுதலாம்னா நம்ம சிம்பிளி எஃப், இது வந்து ஹரிசாண்டல் ஐ மீன் இது வந்து அட்ஜசன்ட் சைடுக்குள்ள காம்பனண்ட், இது வந்து எஃப் காஸ் θ அப்படின்னு சொல்லலாம். எஃப் காஸ் θ i கேப்னு சொல்லலாம். இந்த வெக்டாரை எஃப் சைன் θ j கேப் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? அப்போ இந்த ஜென்ரலாக இந்த வெக்டாரை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த எஃப் வெக்டார் = சிம்பிளி மாடுலஸ் ஆஃப் எஃப் காஸ் θ i கேப் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எஃப் சைன் θ j கேப்னு சொல்லலாம். இந்த 3 கேஸ்லேயும் ஒரு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஒரு ரேடியல் வெக்டார் கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த ரேடியல் வெக்டார் கொடுத்துருப்போம். ஐ மீன் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து கொடுத்துருப்போம். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வெக்டார் அது எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளி ஸோ r வெக்டார் = மாடுலஸ் ஆஃப் r. ஸோ வந்து சேம் 0 டிகிரியில் இருக்குது, cos 0 வந்து 1 தான், சிம்பிளி i கேப். புரிஞ்சா? இப்போ நம்ம டார்க் என்ன ஃபார்மாக சொல்லியிருந்தோம், டவ் = r கிராஸ் எஃப். கரெக்டாக? நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நமக்கு தெரியும் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் இருக்கிறது மட்டும் தான் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணோம். கரெக்டாக? அப்போ இந்த 3 கேஸில் மேக்ஸிமம் ஒர்க் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கேஸ் தான் 90 டிகிரியில் இருக்குது, தான் மேக்ஸிமம் ரொட்டேஷனை வந்து கிரியேட் பண்ணோம். புரிஞ்சா? மேக்ஸிமம் ரொட்டேஷனல் எஃபெக்ட்டை வந்து செகண்ட் கேஸ் தான் கிரியேட் பண்ணோம். இதான் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்குது, அதோட எல்லா ஃபோர்ஸும் யூட்டிலைஸ் ஆகும். இங்கே இந்த 3 கேஸில் எது ரொட்டேட் ஆகாது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் இருக்குல்ல இது ரொட்டேட்டே ஆகாது. ஏன்னா நம்ம ஒரே டைரக்ஷன் தான், ஐ கேப்லேயே நம்ம ஃபோர்ஸ் வச்சுருக்கோம், ஐ கேப்லேயே பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்லாம் அது எப்படி ரொட்டேட் ஆகும், அது அப்படியே தான் இருக்கும். கரெக்டாக? இது ரொட்டேஷனே இருக்காது, இது மேக்ஸிமம் ரொட்டேஷன் இருக்கும். இது ஓரளவுக்கு சரியா
அந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு ஒரு ரொட்டேஷனை வந்து கிரியேட் பண்ணுவோம். நம்ம என்னென்னு செக் பண்ணலாம். அப்போ இந்த தேர்ட் கேஸ் தான் வந்து என்னென்னா நம்ம ஜென்ரல் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜென்ரல் கேஸ் நம்ம சால்வ் பண்ணிடலாம். சிம்பிளி ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். கரெக்டாக நம்ம ரூல்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஐ கிராஸ் ஐ 0, ஜே கிராஸ் ஜே 0, கே கிராஸ் கே 0. மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் ஆக்ஷன்ஸ் நம்ம ஆன்சர் வரும் நமக்கு தெரியும். சரியா, நம்ம கிராஸ் பண்ணி பார்க்கலாம். சிம்பிளி மாடுலஸ் ஆஃப் ஆர் ஐ கேப் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எஃப் காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எஃப் sin theta j cap. கரெக்டாக. ஸோ இதை கிராஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க? ஸோ சிம்பிளி இப்படி பண்ணுவீங்களா? ஸோ ஐ கிராஸ் டைம்ஸ் ஸோ இதையும் கிராஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இதையும் கிராஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு இதையும் அவ்வளோதானே, 2 தான் இருக்குது. ஓகே, இது 2 தான் கிராஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக. ஸோ கிராஸ் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? சிம்பிளி என்ன கிடைக்கும் நமக்கு? 2 கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ சிம்பிளி இதையும் கிராஸ் பண்ணால் 0 ஆயிரும். ஏன்னா ஐ கேப் கிராஸ் ஐ கேப் 0 ஆயிரும். சிம்பிளி இதையும் தான் கிராஸ் பண்ண முடியும். கரெக்டாக. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு சிம்பிளி மாடுலஸ் ஆஃப் எஃப் நான் மாடி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ஆர். ஸோ ஆரையும் மாடி போட்டுக்கணும். ஈஸிஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஓகே மாடுலஸ் ஆஃப் ஆர் மாடுலஸ் ஆஃப் எஃப் சைன் தீட்டா சிம்பிளி ஐ கேப் கிராஸ் ஜே கேப் அப்படி கிடைக்கும். ஐ கிராஸ் ஜே கேப் என்ன போட்டுக்கலாம்? நம்ம சிம்பிளி கே கேப் போட்டுக்கலாமா? சிம்பிளி ரிமூவ் பண்ணிட்டு என்ன போட்டுக்கலாம்? நம்ம கே கேப் அப்படின்னு போட்டுக்கலாம். புரிஞ்சா? ஸோ இதான் மோஸ்ட் ஜென்ரல் கேஸ். புரியுதா? ஸோ இதான் சொல்லணுமா மோஸ்ட் ஜென்ரல் கேஸ்ன்னு சொல்லலாம். அப்போது இந்த டயக்ராம் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் தனியாக எடுத்துக்கிறேன். நம்ம அடுத்த ஸ்லைடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது நம்ம ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுற கிராஸ் ப்ராடக்ட். சரியா? ஸோ சிம்பிள். ஓகே, ஸோ 1 செகண்ட். ஓகே, சரியா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ரிசல்ட்டில் இதான் ஜென்ரல் கேஸ். இதில் என்ன ஃபார்முலா கிடச்சிச்சு, நமக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிச்சு? ஸோ சிம்பிளி டவு வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஆர் மாடுலஸ் ஆஃப் எஃப் சைன் தீட்டா கே கேப் அப்படின்னு கிடச்சிச்சு. புரிஞ்சா? இப்போ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதான் மோஸ்ட் ஜென்ரல் கேஸ். அப்போது இந்த ஜென்ரல் கேஸ் தேர்ட் கேஸில் வந்து ஆன்சர். இது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேஸுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் கேஸ்க்கு அப்ளை பண்ணோன்னா டீட்டா வந்து என்னது? டீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. டீட்டா ஈக்குவல் டு 0 ரொட்டேஷனல் எஃபெக்ட்டே கிரியேட் ஆகாதா? அப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் கேஸ்க்கு அப்ளை பண்ணோன்னா டவு வெக்டார் டார்க் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஆர் வந்து இருக்கும். மாடுலஸ் ஆஃப் எஃப்னு அப்ளை பண்ணியிருக்கோம். டீட்டா சரியா? சைன் 0 டிகிரி. சைன் 0 என்ன ஆன்சர்? 0. அப்போ டார்க் வந்து 0. புரிஞ்சா? அப்போ டார்க்கே இருக்காது, அது ரொட்டேட்டே ஆகாது. கரெக்டாக? இது வந்து ஃபஸ்ட் கேஸில். இந்த செகண்ட் கேஸில் பார்த்தோம் அப்படின்னா என்ன வந்து 90 டிகிரி மேக்ஸிமம் ரொட்டேஷனல் எஃபெக்ட் வந்து இருக்கும். சரியா? அப்போ டவ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஆர் மாடுலஸ் ஆஃப் எஃப் சைன் 90 தான் +1 மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். சிம்பிளி டவு வெக்டார் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? சிம்பிளி மாடுலஸ் ஆஃப் ஆர் மாடுலஸ் ஆஃப் எஃப் கிடைக்கும். சைன் 90 வந்து 1. ஸோ இதான் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எஃப் வந்து நம்ம ரொட்டேஷனல் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணும். ஸோ தேர்ட் கேஸ் தான் ஜென்ரல் கேஸ். அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணோம். கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அந்த 2 டிஃப்ரெண்ட் கேஸுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் கிராஸ் ப்ராடக்ட்? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வாட்டர் பாட்டில் எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த ஆப்ரேஷன் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்துன்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஃபிசிக்கலாக இந்த டார்க் கான்செப்டை பேஸ் பண்ணி எப்படி இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது பின்னாடி. உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிசம்லாம் போனோம் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம இந்த ஆங்குலர் மொமெண்டம், அப்புறம் இந்த சர்க்குலர் மோஷன், இதெல்லாம் நிறையா கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போக ஒன்றுனா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் புரியாதமாக இருந்துச்சுன்னா திருப்பி வீடியோ முதல்ல பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அப்படியும் புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம வெக்டர்ஸ் ஃபுல்லாக நம்ம ஒரு 8 வீடியோஸ் கிட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ், நீட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், JEE எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ், ஸோ அதர் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்டில் இருக்குல்ல அதில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்டிவாக எடுத்து இந்த கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி ஒரு வீடியோவை நம்ம வந்து போடலான்னு இருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இன்னொரு 2 டேஸில் அந்த வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா நான் நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்லி முதர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், புரியலன்னா வாட்ச் பண்ணுங்கள், டவுட்னா மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.